ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சிந்தியா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக அதாவது எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. இவங்க வந்து ஃபினான்ஸ், இவங்களுடைய அப்பா வந்து ஃபினான்ஸ் வச்சு நடத்திட்டு வராங்க. ஸோ அதே தான் இவங்களும் பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஒரு டிகிரி படித்தவராக இருக்கணும், ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வசதியும் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லேண்டும் கொஞ்சம் இருந்தால் பெட்டராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ அவங்க வந்து ஐஏஎஸ்க்கு படிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகள் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் வந்து பயங்கரமாக இவங்களை வந்து சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணிட்டு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வரக்கூடியவராக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாக இருந்தாலும் ஓகே, ஆனால் குழந்தையோ மனைவியோ இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா திலகம், வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல வல்லாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஈரோடில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிலமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து விவசாயம் தாங்க பார்க்குறாங்க. அம்மா வந்து உடல்நிலை சரியில்லாதனால வீட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. தம்பி வந்து நர்சிங் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகள் சாதாரண குடும்ப மணமகனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல குணமானவராக வேணும், எங்கள் வீட்டுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.